ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா. குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகா. அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிருதம். அத்தியாயம் 169. ஹைதராபாத்தை சேர்ந்த லாலா சாஹேப். லாலா சாஹேப் என்கின்ற பிராமணர் ஒருவர் நிஜாம் அரசு பணியில் வேலை செய்து கொண்டிருந்தார். அவர் வெண்குஷ்டத்தால் பாதிக்கப்பட்டிருந்தார். அவர் மிகுந்த மனவேதனையில் இருந்தபோது ஒருவர் அவரிடம், அல்வாள் என்னும் ஊரிலுள்ள வெங்கடாச்சலபதி கோவிலுக்கு சென்று அனுஷ்டானங்களை கடைபிடித்தால் நிவாரணம் கிடைக்கும் என்று கூறினார். ஹைதராபாத்தில் இருந்து 16 மைல்கள் தொலைவில் இருக்கும் அல்வாளில் 6 மாதங்கள் தங்கி அனுஷ்டானங்களை கடைபிடித்த போதும் அவருக்கு எவ்வித மாற்றமும் ஏற்படவில்லை. வேறு வழி தெரியாமல் அவர் ஹைதராபாத் வந்து சேர்ந்தார். சில நாட்களுக்கு பிறகு லாலா சாஹேப் அவர் வீட்டின் மேல் தளத்தில் படுத்து உறங்கிக் கொண்டிருந்த போது ஓர் கனவு தோன்றியது. அதில் வனப்பான அழகு நிறைந்த பசு ஒன்று வந்தது. இந்த பசு எப்படி மேல்தளத்திற்கு வந்தது என்று எண்ணியவாறே இது கனவா அல்லது நனவா என்று யோசித்துக் கொண்டிருக்கையில் அந்த பசுவுக்கு பின்னால் காவி உடை அணிந்த தெய்வீக ஒளியுடன் கூடிய மகாபுருஷர் ஒருவர் தோன்றினார். அவரை வணங்கிவிட்டு அவரிடம், நீங்கள் எங்கிருந்து வந்திருக்கிறீர்கள்? இந்த பசு யாருடையது? கதவுகள் மூடப்பட்டிருக்க உங்களால் எப்படி மேல்தளத்திற்கு வர முடிந்தது என்று லாலா பல கேள்விகளை அவரிடம் எழுப்பினார். பசு என்னுடையதுதான். நான் கானகாப்பூருக்கும் சோலாப்பூருக்கும் மத்தியில் வசிக்கிறேன். நான் செல்வதற்கு எந்த இடத்திலாவது தடை இருக்கிறதா என்ன? நான் அனைத்து இடங்களுக்கும் ஸ்தூல ரூபத்திலோ அல்லது சூட்சும ரூபத்திலோ நான் விரும்பியபடி செல்வேன் என்று கூறிவிட்டு மறைந்துவிட்டார். உடனே லாலாவின் கனவு கலைந்துவிட்டது. இது என்ன வினோதமான ஒரு கனவு என்று லாலாவுக்கு மிகவும் குழப்பமாக இருந்தது. அவர் அடுத்த நாள் ஒரு துறவியை சந்தித்து தன் கனவை பற்றி அவரிடம் விவரித்தார். நீங்கள் அக்கல்கோட்டுக்கு செல்லுங்கள். அங்கு ஒரு மகாபுருஷர் இருக்கிறார். அவர் உங்களை ஆரோக்கியமானவராக ஆக்குவார் என்பதில் எனக்கு எந்தவித சந்தேகமும் இல்லை என்று அவர் கூறினார். தன் கனவிற்கும் இந்த துறவி கூறும் மகாபுருஷருக்கும் ஏதோ தொடர்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்ட லாலா அக்கல்கோட் நோக்கி பயணித்தார். லாலா அக்கல்கோட் சென்றடைந்தவுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் சோலப்பாவின் வீட்டில் இருப்பதை தெரிந்து கொண்டு அங்கு சென்றார். ஸ்ரீ சுவாமி கட்டிலின் மேல் அமர்ந்து கொண்டிருந்தார். சேவகர்கள் அவரை சுற்றி இருந்தனர். ஸ்ரீ சுவாமிக்கு முன்னால் ஒரு கபில பசுவும் இருந்தது. ஸ்ரீ சுவாமிக்கு மிகவும் பிரியமான இந்த கபில பசுவின் சமாதி ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் சமாதியின் மடத்தின் கோசாலையில் உள்ளது. தான் கனவில் கண்டது இதே மகாபுருஷரைத்தான் என்பதை லாலா புரிந்து கொண்டார். அஷ்டபாவமும் அவருள் எழும்பியது. அவர் மீண்டும் மீண்டும் ஸ்ரீ சாமிகளை நமஸ்கரித்துக் கொண்டே இருந்தார். அவர் கண்களில் இருந்து ஆனந்த கண்ணீர் வழிந்தோடியது. சுவாமி, இது என்ன லீலை? உங்கள் சக்தியை என்னால் வர்ணிக்க முடியவில்லை. உங்களுக்கு கோடான கோடி நன்றிகள் சுவாமி. என்னுடைய 42 கோத்திரங்களும் இன்று தூய்மையாக்கப்பட்டுவிட்டது என்று ஸ்ரீ சுவாமியை பலவாறு புகழ்ந்துவிட்டு சாஸ்தாங்கமாக நமஸ்காரம் செய்த பின்னர் கைகளை கூப்பியவாறு அமர்ந்து கொண்டார். மகாராஜ் அவரிடம், ஏய், என்னுடைய பசுவையா நீ அடிக்கிறாய்? நீ அவ்வளவு பலசாலியா என்று கேட்டவுடன் லாலா தன்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொண்டார். பின்னர் ஸ்ரீ சுவாமிக்கு சேவைகள் செய்வதற்காக அவருக்கு அருகிலேயே தங்கியிருந்தார். நாய்களுக்கு ரொட்டிகளிடு என்று மகாராஜ் ஆணையிட்டார். அவ்வாறே அவர் தினமும் செய்து கொண்டிருந்தார். சில நாட்களுக்கு பிறகு லாலாவின் வெண்குஷ்டம் குறைய தொடங்கியது. பின்னர் அவர் முழுமையாக குணமடைந்து தகதகக்கும் மேனியை பெற்றார். மிகுந்த மன நிறைவுடன் ஸ்ரீ சுவாமிகளிடமிருந்து அனுமதி பெற்றுக்கொண்டு ஹைதராபாத் சென்றடைந்தார். ஒருவரின் பூர்வ ஜென்ம கர்மாக்களினால் நோய் ஏற்பட்டு துன்பங்களை அனுபவித்தாலும் கடவுளை மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் அவர்களுக்கு கனவிலோ அல்லது எவர் மூலமாகவோ கடவுள் சரியான மார்க்கத்தை காட்டி அருள்வார் என்பதை இந்த அத்தியாயம் நமக்கு எடுத்துரைக்கிறது அல்லவா?
ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.